ரேவதி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எனக்கு இருந்த 2 பொண்ணுகள்ல ஒருத்தி செத்துட்டா. இப்ப நீ மட்டும்தான் என் பொண்ணு. செத்தவ எப்படி போனா எனக்கு என்ன? அது அவ தலையெழுத்து. எப்படியோ போட்டோம், நீ வா. அப்பா, அப்பாடா, செம்ம டயர்டு. ஹேய், நீ எப்போ வந்த? ஒன்னதான். எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வரலான்னு பார்த்தேன், அம்மா கட்டே போட்டாங்க. நம்ம தனியா போயிடலாமா? ஹேய், ஏன் இப்பவே தனியா தானே இருக்கோம்? நான் சீரியஸா பேசுறேன் பிரபா. ஏய், தனியா தானடி இருக்கோம், ஏன் உருன்னு இருக்க? என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம போயிடலாம். புரியல. நம்ம வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். என்ன திடீர்னு? எனக்கு இங்க பிடிக்கல. ஏன், நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல பிரபா. நம்ம போயிடலாம். முதல்ல உனக்கு பிடிக்கலன்னா இப்ப அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலங்கிற. என்னதாண்டி உன் பிரச்சனை? ஏன் கோவப்படுற? லவ் பண்ணும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க. கல்யாணம் ஆன உடனே என்னதாண்டி ஆகும்? எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, வீட்டுக்கு வரவே எனக்கு எரிச்சலா இருக்கு. எப்ப பாரு அழுதுகிட்டு, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு, அப்படியே கடுப்பா இருக்கு. தோ ஆரம்பிச்சிட்டியா? எப்படா வீட்டுக்கு வருவான்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்களா? என்ன உனக்கு புரியவே இல்லைல்ல? பகல்ல நான் இந்த வீட்டுல என்ன பண்றேன், யார் என்ன சொல்றாங்கன்னு எதை பத்தியுமே அக்கறையே இல்லைல்ல உனக்கு? புரியுது, நல்லாவே புரியுது. எங்க அம்மா இன்னைக்கு உன்னை வெளியே அனுப்புனாங்கல்ல, அதான் இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றேன். ஏன் அனுப்புறாங்கன்னு அவங்க தான் ரீசன் சொன்னாங்கல்ல. சும்மா கார்ல போய் வேடிக்கை பார்க்க அவ்வளவு வருத்தமா உனக்கு? உடனே கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிட்டேன், தனியா போகணும்னு. கார்ல வேடிக்கை பார்த்தனா? நீ பார்த்த? நான் எவ்வளோ தனியா போற அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? தலை வலிக்குது. நான் சொல்றத கேளு பிரபா. இங்க இருந்தா எதுவுமே சரியா வராது. என்னால நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. உங்க அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல, அதான் உண்மை. நீ இருக்கும்போது ஒண்ணு சொல்றாங்க, இல்லாதப்போ வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. நிறுத்துறி, சும்மா சும்மா அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உன்னை எப்படி பாத்துப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னடி செஞ்சாங்க? இன்னைக்கு உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? உனக்கு இப்போ தனியா போகணும், அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்ற. நான் நம்மள உடனே அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற. உனக்கு மனசாட்சியே இல்லையா? நம்ம கல்யாணத்தை பத்தி தெரிஞ்ச உடனே உங்க வீட்டுல என்ன பண்ணாங்க? துரத்தி ரோட்ல விட்டாங்க. எங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் எப்படி? அவ்வளோ கிராண்டா. உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றியா? இத பார், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்க அம்மா உன்னை அடிச்சாங்களா? இந்த பொய்ய கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை நான் அடிக்காம இருக்கேன் பாரு, சந்தோஷப்படு.